ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மைண்ட் செட் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 10% பீப்புள் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து பார்த்திங்கன்னா 90% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணாமல் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 10% பீப்புள் வந்து ஏன் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, மீதி பேலன்ஸ் இருக்கிற அந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே சக்ஸஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் எதனால் இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறீங்க, அதுக்கு என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்ற நிறையா டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டோட வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபைடாக இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும், ஒன் சேவிங்ஸ், உங்களோட டோர் ஸ்டெப்லேயே வந்து டெலிவரி அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட்டாக ஷாப் பண்ணலாம். அப்புறம் பைமோட்டோட ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட்டாக வந்து ஷாப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம்லெஸ் ஷாப்பிங், அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் அந்த மாதிரிலாம் வாங்கும்போது இது வந்து லாங்காக வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஷாப்பிங் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைமோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி ஷாப்பிங் வந்து சூப்பராகவும் ஈஸியாக அந்த மாதிரி ஷாப்பிங் நம்ம வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஆஃபர்ஸ், அப்புறம் உங்கள் கையிலே வந்து இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டெலிவரி, அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்மார்ட்டாக வந்து பைமோட் ஆப்பாக யூஸ் பண்ணணும். அதாவது இதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணி பைமோட் ஆப் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேஷில் அந்த மாதிரி ஃப்ரீ, அப்புறம் ஷாப்பிங்க்கு ஒரு ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் வெளியில் வேண்டியிருக்கீங்களோ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதில் வாங்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன்ன்றது கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப் பண்ணுறதுக்கும் நிறையா சேவ் பண்ண முடியும். அதாவது இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நிறையா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிடணும். எவரி பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரிங்களா? அதனால் இது வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் இந்த மாதிரி இன்வைட் ஃப்ரெண்ட் பண்ணுறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இந்த மாதிரி கூட அதுலேருந்து நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கிற முடியும். சரிங்களா? அந்த மாதிரி தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி கூட இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் இந்த மாதிரி கூட அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் இருக்குது. நிறைய கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் வந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் பைமோட்டா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் வந்து என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போது 90% ஆஃப் பீப்புள் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிளியராக எந்த பிளானுமே இருக்காது. சரிங்களா? அவங்க லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி, ஏதாவது ஒரு பிளான்ன்றது கண்டிப்பாக இருக்கவே செய்யாது. சரிங்களா? அவங்களுக்கு வந்து அதை பற்றி எப்படி பிளான் பண்ணுறதுன்னா ஐடியா இருக்காது. அப்படின்ற எந்த தாட்டுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. சரிங்களா? ரொம்பவே அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். சரிங்களா? இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10% இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க, ஒரு பிளான் வச்சுருவாங்க. இந்த பிளான் இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த ஏஜுக்குள்ளே இந்த தான் வந்து அச்சீவ் பண்ணிடணும், இந்த டைமுக்குள்ளே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கிளியராக அவங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு எந்த கோலுமே இருக்காது. சரிங்களா? அதனால தான் முக்கியமாக அவங்க லைஃப்பில் வந்து இன்னும் சக்ஸஸ் ஆகாமல் காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கிளியராக கோல் இருக்கவே செய்யாது. சரிங்களா?
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அது வந்து ராங்காக இருக்கும் சரிங்களா. ஏன்னா அவங்க வந்து போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா தவறானது சரிங்களா. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது வந்து தப்பு சரிங்களா. ஏன்னா அதை வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து எதில் ஃபோக்கஸ், நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக எதில் இருக்குது அப்படின்ற வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட், அதனால் உங்கள் லைஃப் வந்து எந்தளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அது கரெக்டு. சப்போஸ் நீங்கள் எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுனா அது வந்து கரெக்டு. சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த விஷயத்தினால உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கலாம். சப்போஸ் சேஞ்சே ஆக வாய்ப்பே இல்லைன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ராங் தான் சரிங்களா. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையா இருக்கட்டும், பிஸ்னஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கைன்றது இருக்கவே செய்யாது சரிங்களா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி தாட்டில் இருப்பாங்க சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அவங்களோட மிஸ்டேக் மட்டும்தான் சரிங்களா. அதை வந்து நம்ம வந்து கிளியராக வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க சரிங்களா. நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க்கு சரிங்களா. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஸ்கேம் நீங்கள் ஒரு ஏமாந்து போகிறீங்கன்னா அது உங்களோட மிஸ்டேக் மட்டும்தான் சரிங்களா. அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ்னால மட்டும்தான் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆக முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ அந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்களே தவிர அது பண்ணுனா நம்மளோட லைஃப்பில் வந்து என்னென்ன கிடைக்கும். இப்போது ஒரு ஜாப்பில் இருக்கிற பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணவே மாட்டாங்க. எப்போயுமே லைஃப் லாங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க. 9 to 5 ஜாப்ன்ற மாதிரிக்கு லைஃப் லாங்கில் வந்து அவங்க அதுக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு வந்து நம்பிக்கைன்றது இருக்காது பிஸ்னஸில் சரிங்களா. அதனால வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லைஃப்ன்றது சக்ஸஸ் ஆகவே செய்யாது சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த 10% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லைன்னா பிஸ்னஸ் கேட்டகரி, இந்த 2 கேட்டகரியில் மட்டும்தான் அவங்க இருப்பாங்களே தவிர மீதி எந்த கேட்டகரியிலுமே இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் உங்கள் லைஃப் வந்து சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு என்ன மாதிரி ரூட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணுன்றது அதுக்கு வேறு சரிங்களா. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாப்பு போயிட்டு உங்கள் லைஃப்பை சேஞ்ச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சே ஆகாது சரிங்களா. அப்போது உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், அதாவது ஒரு பிஸ்னஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணி ஆகணும், வேறு வழியே கிடையாது சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப வந்து லேசினஸாக இருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அப்படியே டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சும்மா டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைஃப் லாங் ஃபுல்லாக. அவங்க ஃப்யூச்சரை பற்றி எந்த கவலையுமே இருக்காது சரிங்களா. அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி எந்த கவலையும் இருக்காது, பயம் இருக்காது. அவங்களோட ஃபேமிலிக்காக இருக்கட்டும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லேசியாகவே இருப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வந்து அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் சரிங்களா. அதே அந்த 10% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யங் ஏஜ்லேயே ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிங்களா. ஏன்னா நிறையா அந்த 90% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யங் ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மூவிஸ், கேமிங், இந்த மாதிரி சினிமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி. ஆனால் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேலண்ட் யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து அதை டைம் பாஸுக்கு மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கேமிங்காக இருக்கட்டும், அந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும், அதனால பார்த்திங்கன்னா இப்போது நிறைய யங்ஸ்டர்ஸு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுறாங்க சரிங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்டு தான் சரிங்களா. இந்த இடத்துல வந்து ஒரு சில கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டைம் வேஸ்ட் பண்ணி மட்டும்தான் சோசியல் மீடியா அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர இப்போது அந்த ஒரு சில பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதையுமே அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலான்றதுக்காண்டி ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சரிங்களா. அந்த கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. ஒரு சில கேட்டகரி பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அதை வெறும் ஒரு அப்ளிகேஷனை மட்டும்தான் பார்க்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு நிறையா யூடியூப்பாக இருக்கட்டும், கேமிங், இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறையா ஏர்ன் பண்ணுறதுல இருக்காங்க. அதாவது நிறையா கேட்டகரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே சரி, உமன்ஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், எல்லா கேட்டகரி பிளாட்ஃபார்ம்லேயும் ஏர்ன் பண்ணுறவங்க வந்து சம்பாதிக்கிறவங்க வந்து சம்பாதிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க சரிங்களா. ஒரு சில கேட்டகரி பீப்புள் மட்டும்தான் அவங்க வந்து லேசினஸாக இருந்துட்டு
அடுத்தவங்களும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவங்களால தான் நான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அந்த மாதிரி மட்டும் இருந்துடவே கூடாது. சரிங்களா? உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு பிளானை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இப்போருந்தே நீங்கள் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு 18லேருந்து 25 ஏஜுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது நீங்கள் வந்து இப்போயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏஜ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறணும். சரிங்களா? இந்த ஏஜுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சிடணும். இந்த ஏஜில் இருக்கும்போது இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைஃப்பில் வந்து இந்தளவுக்கு வந்து செட்டில் ஆகிடணும். இப்படி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இருக்காது. நீங்கள் இதை பற்றி எதுவுமே நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தான் பெரிய ப்ராப்ளமாக வந்து வரும். சரிங்களா? ஏன்னா எங்கே இருக்கும்போதே உங்களால் வந்து சம்பாதிக்க முடியலைன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கும்போது உங்களால் வந்து அந்த இடத்துலேருந்து உங்களால் ரிஸ்க்குன்றது எடுக்கவே முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கும்போது ரிஸ்க் எடுத்து சப்போஸ் எதுவும் ஆனாலும் கூட அதால் உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கடுத்து உங்களால் நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட யங் ஏஜ்லேயும் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எஜுகேஷனுக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் எஜுகேஷன்ன்றது உங்களோட நாலேஜுக்காண்டி மட்டுமே தவிர உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுக்கு வந்து அந்த நாலேஜ்ன்றது கண்டிப்பாக பத்தவே பத்தாது. சரிங்களா? அந்த நாலேஜ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்தே தான் ஆகணும். சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு இப்போ என்ன பண்ணணும், பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிளான் பண்ணக்கூடாது. சரிங்களா? பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்து பிளான் பண்ணவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கரியரை ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஜென்ரேஷனுக்கு இன்கம் காசு உங்களோட ஃபேமிலி வந்து செட்டில் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் வந்து பணம் பணன்றது ஒரு பை ப்ராடக்ட் மட்டும்தான். சரிங்களா? உங்களோட டைம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வேல்யூவல் பண்ணி இது பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அதாவது நீங்கள் வந்து பணத்தை மட்டும் இதை பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து டைமை வந்து பணமாக பார்க்கணும். சரிங்களா? பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பணத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறத விட அவங்களோட டைமுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போது அந்த போர் பீப்புளெலாம் இருக்குன்னா அவங்க வந்து பணத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டே இருப்பாங்களே தவிர அவங்க வந்து டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா நீங்கள் நிறைய பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து பணத்துக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்களே தவிர டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. சரிங்களா? அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட டைமை வந்து எங்கே கொடுக்குறீங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா உங்களோட ஒரு பணத்தை கூட உங்களால் வந்து சம்பாதிச்சிட முடியும். சரிங்களா? ஆனால் உங்களோட டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகத்தில் வந்து யாராலையும் சம்பாதிக்க முடியாதுன்றதப்போ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டைமை தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு உங்களோட டைம் வந்து வேல்யூபிளாக கொடுக்குறீங்கன்றது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். உங்களோட எஃபோர்ட் எங்கே போடணும், அந்த எஃபோர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்றது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா அதையும் வந்து கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கும். இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷம் தான். சப்போஸ் நீங்கள் இதுலேருந்து ஏதாவது பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்து போங்க. சரிங்களா? நீங்களும் ஏதாவது பாயிண்ட்ஸு சொல்கிறதா இருந்தால் என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி போடுறேன். சரிங்களா? அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரதர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி கூட நீங்கள் வந்து
இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன்னா அதை வந்து நெக்ஸ்ட் டைம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் உங்களோட சஜஷனாக இருக்கட்டும், ஏதாவது சொல்லணுன்னாலும் என்னோடய வீடியோவில் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? அதுவே எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிப்ஸ் ஐடியாஸ் ஏதாவது வேணுன்னா அதையும் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.